ஹாய், இந்தாங்க சேவ் தி ட்ரீஸ். சிக்கேடாலாம் ரொம்ப ஆபத்துல இருக்கு. இத படிச்சு பாருங்க. Thank you. இந்த பேப்பர் ஒண்ணுத்துக்கும் உதவாது. இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஏன் நம்ம முன்னாடியே பார்க்காம விட்டுட்டோம்? ஒரு விஷயம் தெரியுமா, இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு காலகட்டத்துல தோன்றுது. இந்த சீக்கடஸ் இருக்குல்ல, இது தோன்றி வெறும் 17 வருஷம் தான் ஆகுது. இது சொந்தமா கூடு கட்டும், மேட் பண்ணும், அப்புறம் அதுங்க இறந்துரும். அதுங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலன்னா அதுங்களால வாழ முடியாது. அதுங்க இளமையா இருக்கும் போது மண்ணுக்கடியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வளரும், அதுங்க மாறிடும். அந்த நேரம் வரும்போது அதுங்க வெளியே வந்துரும். அங்க ஒருத்தர் வராரு. சார், இத படிங்க. ஓடும்போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு என்னாச்சு இவருக்கு? ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்தா ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க இப்படி? எனக்கு ஒண்ணும் இல்ல, இழப்பெல்லாம் உங்களுக்கு தான். நீ ஃபவுல் ஆயிட்ட. சாரி கோச். என்ன சாரி கோச்சா? சாரின்ற வார்த்தை நீ எப்பவும் சொல்லவே கூடாது. பொசிஷனுக்கு வா. ஒரு சோல்ஜர் மாதிரி தயாரா இரு. நீ ஏன் பால் அடிக்க மாட்டேங்கிற? ஏன்னா நான் பயந்துட்டேன். எதுக்காக? ஏன்னா பால் மேல பற்ற போதுன்னு. ஆவ். ஏன் ஒதுங்கி அடிக்க மாட்டேங்கிற? எனக்கு வலிக்குது. என்ன ஜானி, உனக்கு தைரியமும் இல்ல மூளையும் இல்ல. தைரியமா விளையாடினாதான் நீ ஜெயிக்க முடியும். எஸ் கோச். அப்புறம் ஏன் முயற்சி பண்ண மாட்டேங்கிற? ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ என்ன நல்லா பாரு ஜானி, நான் சொல்றத கேளு. இந்த வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது உன்னை வாழ்க்கை முழுக்க பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. இன்னும் இதே மாதிரியே எத்தனை வருஷம் ஆனாலும் சின்ன பிள்ளையாவே இருக்க போறியா, இல்ல தைரியமான ஒரு வீரனா இருக்க போறியா? என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்ன ஆக போற? ஒரு ஆண்மகன். என்கிட்ட சத்தமா சொல்லு, நீ எப்படி ஆக போற? ஒரு ஆண்மகனா? குட். உன் கண்ணை இந்த பந்துல இருந்து எப்பவும் நகர்த்தவே கூடாது. உன்னோட பயத்தை எடுத்து அதை பயன்படுத்து. நீ தைரியமா அடி. உன் வாழ்க்கை முழுசும் நீ எதிர்த்து விளையாடியே ஆகணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? எஸ் கோச். ஆல் ரைட். உன் பார்வையை பந்துல இருந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எஸ் கோச். அடிச்சிட்டேன். இதுல ஏதோ ஸ்பானிஷ்ல எழுதியிருக்கு போல. இத பார்த்தா உனக்கு என்ன ஸ்பானிஷ் மாதிரியா தெரியுது? நீ போய் சின்ன வண்டி எடுத்துட்டு வா. முடியாது, அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. நான் பண்ண மாட்டேன். ஒரு நிமிஷத்துல அந்த வேலையை முடிச்சிடலாம். சீக்கிரம் வா. சீக்கிரமா வா. இதெல்லாம் புல்லு வளர்றதுக்காக போடுறீங்களா? நீ சொல்றது சரிதான், கரெக்டா. வேலை செய்ய போறியா இல்ல சும்மா இப்படியே நின்றுட்டு தண்டை சோறு திங்க போறியா? இதை இந்த ஃபீல்டு ஃபுல்லா போடணும். அந்த மரத்தை வெட்டினோன்னே அதை சுத்தி எல்லா இடத்துலையும் போடணும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதில்ல? இது சும்மா டெஸ்ட் பண்ணதான். அட கடவுளே, என்ன பண்ணிட்டு இருக்க டூட்? இதை ஸ்ப்ரெட் பண்ணு. உடனே இங்கிருந்து எடுத்துட்டு போ. சரி, எடுத்துட்டு போறேன். சரி, கரெக்டா பொசிஷன்ல நில்லு. வாவ், பிரமாதம் ஜானி. செகண்ட் பால். எஸ். எங்க போற ஜானி? நான் ரன் ஓடிட்டு இருக்கேன். நீ நிஜமாவே நல்லா அடிச்ச. ஹே யே கோச். கோச் எழுதுறீங்க ப்ளீஸ். எழுதுறீங்க கோச். எழுதுறீங்க கோச். எழுதுறீங்க. என்னாச்சு கோச்?
நோ! உங்க பேரை சொல்லுங்க. இப்போ 18. இது உங்க அம்மா கொடுத்தாங்க, அப்புறம் அவ தங்கச்சி என்கிட்ட கொடுத்த. யாரு என் கையை பிடிக்கிறது? யாரும் தெரியாம மோதுற நீ. ஆமா. சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல இந்த காரை வாங்க வேண்டான்னு. என் பட்ஜெட்டுக்கு தான் வாங்க முடியும், வேற வழி இல்லை. இதில் இன்ஜின் பிரித்து வேலை பார்க்கணும், புது ஸ்பார்க் பிளக் ஒயரை மாற்றணும், இதுக்கு நீ நிறைய செலவழிச்சாகணும். உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு 3 வார்த்தை இருக்கு ஜானி. தெளிவாரு, புத்திசாலியாரு, உண்மையாரு. நீங்க சொல்றது கேட்க நல்லா தான் இருக்கு. இதுக்கு ஸ்பேர்ஸ் வாங்க $900 ஆகும். அதோடு நீ லேபர் சார்ஜ் வேற கொடுக்கணும். இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பணம் இருந்தா சொல்லு, சர்வீஸ் பண்ணி தரேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்போ இதை வச்சு வேலை பார்க்க முடியாது. நானும் அதையே தான் சொல்றேன், வேலை பார்க்க முடியாது. நீ ஸ்பேர்ஸ் வாங்கி கொடுக்கணும், சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும். அதுவும் இந்த தடவை நீ கையில கேஷா கொடுக்கணும். என்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னா, இப்போதைக்கு இந்த கார்டு தான் இருக்கு. இதை வச்சு ஏதாவது பண்ணி காசை ரெடி பண்றேன். நிஜமாவா? நல்லது, நான் இப்போ வந்துடுறேன், அப்புறம் பார்க்கலாம். நீ நினைக்கிற மாதிரி எங்க போனாலும் சரி, யாரும் ஓசியில வேலை பார்த்து தரமாட்டாங்க ஜானி. சரி, ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இது சூப்பரா இருக்கு. நான் நினைச்சது சரியா போச்சு. சொல்லி வாய முள்ள ஆஃப் ஆகுத. திரும்பவும் வேலையை காட்டுறியா? ஒழுங்கா ஸ்டார்ட் ஆயிடு. ஆளை பாரு, அவனும் அவன் டப்பா வண்டியும். பந்து வர வர நம்ம அடிச்சு பழகுவோம். என்னடா இது? அடச்சே. உனக்கு பணம் வேணுமா? பணம் வேணும்னா இங்க வா. வந்து என்கிட்ட வாங்கிக்க. வந்து வாங்கிக்க. நீ அழகா இருக்க. எடுத்துக்க, எல்லாத்தையும் எடுத்துக்க. எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்க. இந்த வாவ், எவ்வளவு அருமையா இருக்கு. லவ்லி பேபி. Thank you பேபி. அடுத்து யாரு? அடுத்ததாக மேடையில் ஆடப் போகிறவர் நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் பியூட்டி குயின், பிரீசி குயின். வேறு யாரும் அல்ல, உங்களது ஸ்கேண்டி. உங்க ஆரவாரத்தை கொடுங்க. ஹே பேபி, உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ இந்த அள்ளிக்க. வா. வாவ், வாழைத்தண்டு மாதிரி கால இருக்கு பத்தியா? இந்தா இந்தா இந்தா, எடுத்துக்க எடுத்துக்க. வாவ், இங்க வா செல்லம். வா 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 வா. பக்கத்துல அதை காட்டு. வாவ், அப்படிதான். ஒன்னொன்னா கழட்டிக்கிட்டே இரு ப்ளீஸ். ஏய், பாத்துக்கிட்டே இருக்க, காசு எடுத்து வீசு. இங்க பாரு நான் எப்படி வீசுறேன்னு. அள்ளிக்க. இந்தா நீட்டிக்கிட்டு இருக்கேன், எதையும் பிடிச்சிக்க. வாவ், நல்ல அழகா இருக்க நீ.
இன்னும் உனக்கு நான் 20 தரலான்னு இருக்கேன். உன் பேக்ரவுண்ட் ரொம்ப அழகா இருக்கு. சரி, நம்ம வெளியில போலாமா செல்லம்? கட்டிப்பிடிடா டான்ஸ் ஆடலாம், வரியா? சொல்றது புரியல? ஓ வாவ், நடக்கக்கூடாது நடந்துட்டு. நான் சும்மா ஃபன்னா தானே கேட்டேன். எதுக்காக இப்படி அடிக்கிற? இதுக்காக தாண்டா இவளுகளுக்கெல்லாம் காசை தரக்கூடாதுங்கிறது. நீ அடி வாங்கினதுக்கு நான் என்ன செய்ய முடியும் மேன்? ஹேய் பாடி, கவலைப்படாத. உன்னை சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. இப்ப வர போறத பார்த்து நீங்களே அசந்து போக போறீங்க. பாருங்க, அவ பேர் ஆம்பர் ஏஞ்சல். சில பேர் அவளை செக்ஸ் பாம்னே சொல்லுவாங்க, ஆனா அவ பேர் ஆம்பர். ஓ, ஐயோ. டேய், வாங்கடா போலாம். நான் அப்புறமா வரேன். நல்லா அடிடா. இப்போ எல்லாருக்கும் சொல்லிக்கிறது, நாளைக்கு ராத்திரி எல்லாரும் சந்திப்போம். ரொம்ப ஜாலியா. என்ன பண்றது? இன்னைக்கு பெருசா வருமானம் எதுவும் இல்ல. கஸ்டமர் யாரும் சரியா வரல. இன்னைக்கு நாளே வேஸ்ட். முன்ன மாதிரி எல்லாம் இங்க யாருமே வர்றதில்ல. முதல்ல நிறைய கூட்டம் வரும், நிறைய காசும் வரும். இப்ப யாரும் வர்றதில்ல. ஹாய்டி, அப்புறமா பார்க்கலாம். ஒன்றும் தேவையில்லை. அவங்களுக்கு என்னாச்சு? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? என்ன இது? நீ முதல்ல வண்டி எடு. அட கடவுளே, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? உன்னை வண்டி எடுன்னு சொன்னேன். உனக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் அமௌண்ட்டே கிடைச்சதா? நீ எடுக்கலன்னா நான் நடந்து போயிடுவேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத. இரு, ஸ்டார்ட் பண்றேன். இந்த வண்டிய இன்னும் நீ சரி பண்ணலையா ஜானி? பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நிமிஷம் இரு, பாத்துடலாம். உன்னோட ஒரே தொல்லையா போச்சு. நீ என் வண்டியை பத்தி ஏதாவது சொன்னியா? இல்ல. சரி, ராண்டியோட பாருக்கு போலாம். உன் செலவுக்கு கூட நீ வேலைக்கு போக மாட்ட? இந்நேரம் பார்த்து டென்ஷன் பண்ணாத, புரியுதா உனக்கு? நான் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளாகி நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன், முடியல. சரி, அதுக்கு இப்ப நீ என்ன செய்யலாம் நினைக்கிற? புரியுது. இந்த பேச்சை இதோட நிறுத்திப்போம். இப்படியே சம்பாதிக்காம நீ எத்தனை நாளைக்கு காலத்தை ஓட்டுவ? நீ என்ன பண்றது, வேற வழி இல்ல. நான் சம்பாதிக்க நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நான் நிறைய முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு நீ ட்ரை பண்ணிக்கலாம்ல. நான் அந்த கேம்ல மட்டும் என்டர் ஆயிட்டேன்னு வச்சுக்க, ஒரே ஷாட்ல டாலர்ஸ், நிறைய டாலர்ஸ் வந்து எனக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும். நீ எதையாச்சும் பேசிக்கிட்டே இரு. நீ வேற ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிருக்கலாம்ல, சொல்லு. சரிங்க பாரு, நாம இப்போ காக்டெயில் சாப்பிட போலாம். உனக்கு பிடிக்காதுன்னா நீ வேற வண்டியில போ. சரி விடு. உட்காரு. நல்லது. நல்லதா? நல்லது. அடச்ச, இந்த சீட் பெல்ட் இது வேற ஒவ்வொரு வாட்டியும் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒழுங்கா வந்துரு, வா. அடச்சி போ. சரிம்மா, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டேன். அப்போ கிளம்ப வேண்டியதுதான். அட கடவுளே, என்னடா இது? தப்பிச்சு ஓடிடுற கைப்புள்ள. ஹலோ, இப்பதான் வேலை முடிஞ்சது. எப்ப வருவ? இன்னும் half an hourல வந்துருவேன். அரை மணி நேரத்துல வந்துருவியா? உன்கிட்ட காட்டுறதுக்கு தான் நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன். நீ அதை நம்ப மாட்ட. நீ இப்ப என்ன சொல்ல வர? அந்த பூச்சிங்க எல்லாமே ரொம்ப பெருசா மாறிடுச்சு. ஐயோ, என்ன மத்தவங்கள சாவடிக்குதா? சரி, நான் போன் வைக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேள ப்ளீஸ். கேளு. நீ கிளம்பிட்டல,
உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுல? சீக்கிரமா முடிஞ்சிடும், நான் கிளம்பிடுவேன். இது போன்ற மகரந்தங்களை சாப்பிட்றதுக்காகவே இந்த பூச்சிகள் வரும். ரொம்ப மென்மையானதா இருக்கும் அந்த பூச்சி இல்ல அந்த பூக்கள். வேறு சில நாடுகள்லயும் இது காணப்படுது. இந்த ஒரு பூச்சி மற்றொரு பூச்சி. எல்லாருக்கும் சியர்ஸ், எல்லாருக்கும் சியர்ஸ். அதுக்கப்புறமா கடவுளே, இதான் என்னோட வீடு, என்னோட அருமையான வீடு. வந்து சாப்பிடுவது இந்த இனத்துல மட்டும்தான் உண்டு. இது போல மேற்காசிய தீவுகள்லயும் இந்த மாதிரி பூச்சிகளையும் பூக்களையும் நம்ம பார்க்கலாம். என்ன கொடுமை இது! இந்த காட்சிகளை பாருங்க. இப்ப நீங்க பாக்குறது செவென்டோ கமண்டோ அப்படின்ற ஒரு பூச்சி. இந்த பூச்சி குறிப்பிட்ட சில பூக்கள்ல மட்டும்தான் உட்காரும். அந்த பூக்கள்ல இருந்து தேனை எடுத்துக்கிட்டு போய் அந்த மகரந்தத்தை சாப்பிட்ட பிறகு அது ஒரு வித்தியாசம். அது என்ன சத்தம்? அட கடவுளே, எவ்வளவு பெரிய பூச்சி வந்து இதுல மாட்டிருக்கு. கடவுளே, இது என்ன கடிக்குது? ஏய், என்ன ஹாப்பியா இருக்கியா? நீ வரத்துக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? அது வந்து நான் சும்மா தான் கேட்டேன், வா வந்து உள்ள உட்கார. அட ஆண்டவா, இவனோட பெரிய தொல்லையா போச்சு. நான் தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போ. இந்த நாட்டுக்குள்ள எங்க போகணும்னாலும் எனக்கு உரிமை இருக்கு. முதல்ல தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பார்த்தா உனக்கு என்ன கஸ்டமர் மாதிரி தெரியல? புரியல, அசிங்கமா தான் சொல்றேன். என்கிட்ட வச்சுக்கிட்டே உன்னை சாவடிச்சு போட்டுரும். போடா இங்க இருந்து வெளியே. என்ன போடாங்கறனா? எதுக்கு போடா, தரீங்க? போய் தொலை. போடா இங்க இருந்து. சரி பசங்களா, நானே மிக்ஸ் பண்ணி தரவா உங்களுக்கு, இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா? வெயிட் பண்ணு. நாங்க கேக்குற மாதிரி ஒரு காக்டெயில் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடு. அது காக்டெயில பயங்கரமா இருக்கணும். சரியா, சொல்லு என்ன மாதிரி வேணும். நான் விளையாட்டுக்கு சொல்ல, ரொம்ப ஹாட்டா மிக்ஸ் பண்ணி தரவா உங்களுக்கு? எனக்கு தெரியாது, ஆனா அது நல்ல ஹாட்டா இருக்கணும். தைரியமான மனிதர்கள் இதை தான் சாப்பிடுவாங்க. எனக்கு ஒரு நல்ல ட்ரிங்கா கொடுங்க. உனக்கு என்ன வேணும் ஸ்கேண்டி? காஸ்மோ, செக்ஸ் ஆன் த பீச். அது நல்லா இருக்குமா என்ன? இல்ல, அவன் அப்படிதான் புலம்பிட்டே இருப்பான். காஸ்மாஸே போதும். எடுத்துட்டு வரேன். இது உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு தெரியல, என்னால சரியா முடிவெடுக்க முடியல. ஊயா. ஆ ஆ ஆ என்ன இவ்வளவு பூச்சிங்க இருக்கு? அட கொடுமையே, இதுங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு? விடக்கூடாது. நான் ஒரு முட்டாளுங்க, நல்லா படிச்சு புட்டு இப்ப குப்பை வண்டியில. அட கடவுளே, இதுங்கெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு புரியலையே. ஏய், ஏதாவது பண்ணி ஆகணும். ஏய் போங்க, வழியில வராதீங்க. கண்ணை கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ கண். ஐயோ, ஏய், யாரா இருக்கிறது? அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, அவன் என்ன டான்ஸரா தான் பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு டான்சர். என்ன ஆனாலும் சரி, நான் சொல்றது புரியுதா? செஞ்சது சரியா? இல்ல, நீ சரியா தான் செஞ்சிருக்க. இத பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் அதோட முக்கியமான உறுப்பு. இதை வச்சுதான் நம்ம தலையில இது ஓட்ட போடுது. இது என்ன பயங்கர ஷார்ப்பா இருக்கு. கருமனே கேவலமா இருக்கு. இங்க பாருங்க மிஸ்டர் விசர்ட், இது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க,
நான் பின்னாடி ஒரு கேமரா மாட்டியிருக்கேன். அந்த கேம்பஸ்குள்ள என்ன நடந்தாலும் மொத்தமா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைண்ணா. நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அத நீயே வந்து பாரு. பாரு. அட கடவுளே, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஜானி, அது அந்த ஆளு கொண்டுடுச்சு. அதை வச்சு அது பறக்குமா? அதை பார்த்தா ரெக்க மாதிரி தெரியுது. தப்பான பதில். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? இடத்த நாரடிச்சிட்டேன். அட ஆண்டவா. நான் சொல்றத நம்புங்க. அது மேட் பண்ற வரைக்கும் இதை வச்சு மனுஷ ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்க போகுது. அதோட சைஸ பார்த்தல, அது மனுஷன் தலையவே ஓட்ட போடுது. விக்கி, ஓ மை காட். எங்க வந்து யார்கிட்ட வேலை காட்டுற? எங்க பாரு ஆம்பர், நீங்க எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க. எல்லாரும் போய் கதவை போட்டுக்கங்க. சீக்கிரம் சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். இன்னைக்கு இந்த பூச்சிங்கள இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. கடவுளே, நீ முதல்ல இங்க ஓடுறா. இது பூச்சி எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இங்க வர. இந்த வாங்க. இது ரொம்ப மோசமான பூச்சிங்களா இருக்கு. ஒண்ணு இல்ல, எல்லாம் அமைதியா இருங்க. இருங்க, தைரியமா இருங்க. ஒண்ணாகாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாம் இப்ப கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஹேய், நீ ஜானியை பத்தி ரொம்ப கவலைப்படாத. அவன் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான். அவன் பேச்சு மட்டும்தான் அப்படி கொஞ்சம் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருப்பான். ஐம் சாரி. நீங்க இதுல ஏதாவது அட்வான்டேஜ் எடுக்க பாக்குறீங்களா? நம்ம 2 பேரும் அவனை பத்தி பேசினதை வச்சு. உண்மையிலே அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. உனக்காக மட்டும்தான் நாங்க பேசினேன். நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் சீரியஸாவே ஒரு விஷயத்த சொல்லணும். ஓ சிந்தி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்குவியா? நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அது சரி, இப்போ நீ என்ன பண்ண போற? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஹே வேணாம், என்னால முடியாது. ஜான் எனக்கு ப்ரோ மாதிரி, அதுவும் சின்ன வயசுல இருந்த. அது மட்டும் இல்லாம நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த மாதிரி பண்றது. எந்த மாதிரி பண்றது? நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணாம், அவன் நல்லவன் தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவ்வளவுதான். நான் சொல்றது உனக்கு புரியலையா? உனக்கு தெரியுதா? இங்க பாரு, நீ சொல்றது வேற. ஜான் எப்பவும் அப்படி. நீ எதுவும் பேசாத. நீ சொல்றத பார்த்தா நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்ன வாழ்க்கடாத. நீங்க என்ன எங்க சயின்டிஸ்ட் வேலையா பாக்குறீங்க? நீங்க சொல்ற எதையும் என்னால் நம்பவே முடியலையே. அதுங்க நம்ம தலையில ஓட்ட போட்டு உறிஞ்சிருது அதுங்களோட இனப்பெருக்கத்துக்காக. அந்த பூச்சிகளுக்கு உடம்பு முழுசா குளுக்கோஸும் சுக்ரோஸும் தான் இருக்கும். எனக்கு புரியல. அதை எப்படி சொல்றதுன்னா சுகர்னு சொல்லலாம். என்னது சுகரா? அடச்சே, அத ஃப்ரீயா விடு. அதுவும் இல்லாம உன் பார்க்கு வெளியவே நான் நிறைய பூச்சிகளை பார்த்தேன் தெரியுமா? இது உண்மையிலே ரொம்ப மோசம் தான். சத்தம் ஒரு மாதிரியா இருக்கு. போங்கறல போ. நம்ம இதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். சரி வா, உடனே இங்க இருந்து கிளம்பணும். வா. நீ எங்க போயிட்டு இருக்க? நீ என்ன பண்ற? இந்த சரக்கு மட்டும் கையில இருந்தா நம்ம எதை வேணா சமாளிக்கலாம். கண்டிப்பா. ரெண்டாவது இது. அப்ப நான் என்ன பண்றது? இந்த இதை வச்சுக்கோ. இதை வச்சுக்கிட்டு இதை வச்சு சண்டை போட. நான் அதுங்களை செதற விட போறேன். வாங்க போலாம், வாங்க வாங்க. வா வா வா, சீக்கிரம் வா. போ.
வண்டியில இருங்க. இந்த கீ எப்படி இதை வச்சு ஓட்டு. என்ன எப்படி தூக்கி போடுற? நானே கேட்ச் பண்ணவே இல்லை. இரு, நான் சாவி எடுத்துக்கிறேன். சீக்கிரம் என்னாச்சு உனக்கு? அது என்ன கடிக்க வருது, யாராவது காப்பாத்துங்க. வந்து தொலை, சீக்கிரமா போவோம். சரி, இப்ப எங்க போறது? இது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான். நிறைய இருக்குல்ல, தலையில ஓட்ட போட்டு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்குது. ஆமா, உண்மைதான். ஆனா அது நமக்கு நடக்க கூடாது. ஆமா, எனக்கு ஒண்ணும் நடக்க Correct தானே? கூடாது. ஜானி, நான் வீட்டுக்கு போகணும். நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும், புரிஞ்சுதா? நிச்சயமா பேபி, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, ஓகேவா? அதுங்கெல்லாம் பேய் மாதிரி இருக்குங்க. மொத்தமா வானத்துல பறந்துட்டு இருக்கு. உனக்கு தெரியுமா, நம்ம கவர்மெண்ட் இதை எல்லாத்தையும் தடுத்துறோம்னு நினைக்கிறேன். இல்ல 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 இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. அது பரவக்கூடியதெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் இருக்கு. அது குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும்தான் நடக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? நாம முதல்ல இந்த சிட்டியை விட்டு வெளியேற போறோம். இந்த ஏரியாவை கடந்தாகணும். சரி, ஒரு நிமிஷம் இரு. நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன். நீ என்ன விருப்பேத்திட்டு இருக்கியா? ஐ எம் சோ சாரி, என்னால இப்ப வர முடியல. நான் சொல்றத கேளு. நீ அங்கே இரு, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே வந்துடாத. புரியுதுல உனக்கு? என்ன பார்த்தா என்ன உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? ஓ மை காட்! என் ஒய்ஃப் செத்துட்டா. என்னாச்சு? யார் அது? இந்த பூச்சங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னதே அவதான். இப்ப அவ செத்துட்டா, என்னோட மனைவி. சரி, அது உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு. சரி, அது என்ன செய்யும் தெரியுமா? இந்த மாதிரி தலைக்கு பின்னாடி வந்து எப்படி? ஒண்ணு என்ன பண்ற? எனக்கு எதை பத்தியும் கவலையே இல்லப்பா. ரோஸ் வேணுமா? ஹே ஜானி, இப்போதைக்கு நம்ம ரோஸ் வாங்க வேணாம் நீ நினைக்கிறேன். பேசாம இரு. ஏய் படி, இந்த தெரு வழியா போலாமா? உங்களுக்கு ரோஸ் வேணுமா? மேன், நீ வீட்டுக்கு போ. ரோஸ் வேணுமா? கடவுளே, என்ன இது? தூக்கிட்டு போட்டு பாத்தியா? கொஞ்சம் நிறுத்தாம போயிட்டாரு. இரு, நம்ம கிளம்பலாம். இரு. ஆமா, அவன் செத்துட்டான். பார்த்தா தெரியலையா உனக்கு? ஹாய். இது நல்லா இருக்குல்ல? நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். பிச்சர்ஸ்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஹெல்னா, நம்ம ஜன்னல்ல பார்ஸ் இருக்கு. இந்த பட்ஸுங்க நமக்கு என்ன பிரச்சனை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். உயிரை காப்பாத்திக்க ஓடுங்க. ஆர்மியை வந்து சிட்டியை சீல் பண்ணிட்டாங்க. ஓ ஷிட், நம்ம எல்லாரும் சாக தான் போறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது சரியா வராது. இல்ல, நாம சிட்டியை விட்டு வெளியே போகணும். எனக்கு எங்கேயும் எப்பவும் போக விருப்பம் இல்ல. ஆர்மி செய்யற விஷயம் சரி நினைக்கிறீங்களா? பாரு, நான் எனக்கு வண்டியை பிடிக்கவே ஓட்டிட்டு இருக்கேன். நான் குவாரண்டைன்ல எப்பவும் மாட்ட மாட்டேன். இங்க எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். நான் பேசுறது புரியுதா? எல்லாரும் ஜாக்கிரதையா வீட்டுக்கு போய் சேருங்க. யாரும் வெளியில சுத்தாதீங்க. இது ஒரு அரசாங்க உத்தரவு. நான் திரும்ப உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இது ஒரு அரசாங்க உத்தரவு. என்ன நடக்குதுங்க? அதுக்கு வந்து ஹெலிகாப்டர்ல மோதுது. தீப்பிடிச்சு எரியுது. காப்பாத்துக்க. நம்ம நைட்டுக்குள்ள செத்துருவோம் போல, உறுதியா சொல்றேன். நமக்கு ஒன்றும் ஆகாது. நாம இந்த இடத்த விட்டு வெளியே போனோம்னா நமக்கு ஒரு வழி இருக்கு. அப்படியே தப்பிச்சிடலாம்.
அங்க வழி அடைச்சிருக்காங்க பாரு. கடவுளை இவன் நிக்கிறான். திரும்ப உள்ள போங்க. இங்க பாருங்க ஆபீசர், யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. கவர்மெண்ட்ல விசில்ஸ், சாப்பாடு, தண்ணியும் கொடுப்பாங்க. திரும்பவும் நீங்க எல்லாரும் கார்ல ஏறி ஒழுங்கா வீட்டுக்கு போங்க. காரை விட்டு இறங்கி என் பக்கத்துல வராத. ஓ சரி சரி, நான் போயிடுறேன். ஆனா ஆர்மியை வச்சு இதெல்லாம் சமாளிச்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. அதுவும் இந்த பறக்கிற பூச்சிகளை. நான் சொல்றது கேளு, பேசாம உள்ள போயிட்டு நீ வந்துட்டே இருந்தீங்கன்னா நான் சுட்டுடுவேன். நீ ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் நான் கண்டிப்பா உன்னை சுட்டுடுவேன். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. ஏய், நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? என்ன முட்டாள்னு நினைச்சியா நீ? அப்படியே திரும்பி போய் உன் வண்டியில உட்காந்து ஒழுங்கா வீட்டுக்கு போ. படி, நீ சரியாதான் சொல்ற. நாங்க திரும்ப வீட்டுக்கு போறோம். சரி, நான் உங்க எல்லாருக்கும் குட் நைட் சொல்றேன். தேவையில்லாம பூச்சிக்கிட்ட கடி வாங்காதீங்க. நீ கண்டிப்பா சாக தான் போற. சரி, போயிட்டு வா. நம்ம போலாம். இந்த நாடு என்ன ஏமாத்திடுச்சு. ஜானி, கொஞ்சம் சீக்கிரமா போ. நான் நல்லா ஓட்டிட்டு தான் இருக்கேன். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகும். அதுக்கெல்லாம் நம்ம கார் மேல தான் பறந்துட்டு இருக்கு. நாம ஒண்ணும் செய்ய முடியாது. அது எப்படி இவங்க சிட்டியை லாக் பண்ணி வைப்பாங்க? இந்த மாதிரி செய்து முட்டாள்தனம். கவர்மெண்ட்டுக்கு வழி தெரியல. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியல. இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நீ நினைக்கிறேன். என்ன சொல்ற? எக்ஸாக்ட்லி. அப்ப கவர்மெண்ட் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காதா என்ன? நாம இங்க இருந்து முதல்ல வேகாஸ் போயிடலாம். நாம இங்க எங்கேயாவது இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுங்க நம்ம கதையை முடிச்சிடும். நம்ம போக போக நிறைய பக்ஸை கண்டிப்பா சந்திச்சுட்டே தான் இருக்க போறோம். நான் சொல்றது கேளுங்க, நாம வழியை மாறிட்டோம். நமக்கு வேற வழியும் கிடையாது. என் வீட்டுக்கு போலாம். எங்க இருக்கு? சீக்கிரமா வண்டி அங்க விடு. சொல்லு. இங்க பக்கத்துல தான், கொஞ்சம் தூரத்துல. சரி. இங்க பக்கத்துல நல்ல வீடுங்கள்லாம் இருக்கு. நீ வாடகைக்கு விட்டுருக்கியா என்ன? இங்கதான், இந்த வீடு தான். உள்ள போ. அட கடவுளே, இத பார்த்தா அந்த பூச்சி மாதிரி இருக்க. அதே பூச்சி தான். உண்மையை சொல்லணும்னா அதோட ஒரிஜினல் சைஸ் இந்த அளவு மட்டும் தான் இருக்கும். அது இப்ப உருமாற்றம் அடைஞ்சிருக்கு. ஏதோ ஒண்ணுதான் அதை பண்ணிருக்கு. என் வாழ்க்கையில இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அடுத்த தடவை பார்க்கும்போது இது ரொம்ப பெருசா இருக்குமா? சிண்டி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இது இதை விட பெருசானா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எல்லாத்தையும் அண்டர் கிரவுண்ட்ல போய் தான் பார்க்கணும். வேற வழியே இல்லை. நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு தான் போய் ஆகணும். இரு, நீ சொல்ற கதையெல்லாம் என்னால சுத்தமா நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். வேற வழி இல்லை. சரி, நான் நம்புறேன். யா, கேனபாலிசம். குடிக்க ஏதாவது வேணுமா? ஓகே. ஓகே. என்னடா சத்தம் அது? இது நான் திரும்ப வந்துட்டேன். என்னையா நீ லூசா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அட என்னய்யா, என்ன ஆச்சு சொல்லு. என்னோட தங்கங்களை நான் பார்த்தாக்கணும். என்ன அர்த்தத்திலயா பேசுற? நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? எங்க பார்த்தாலும் ஒரே பூச்சியா இருக்கியா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், ஒரு நிமிஷம். பொண்ணுங்க உள்ளதானே இருக்கு. அவங்கள எல்லாரும் நான் ஒளிச்சா வச்சிருக்கேன். முதல்ல இங்க இருந்து வெளியே கிளம்பு. ஏன்னா நீ மட்டும் டென்ஷன் பண்ண உன் மூஞ்சி முகரெல்லாம் பேத்துடும். போயா. சரி விடுப்பா, அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற நீ? இந்த பீஸ் நல்லா தானே இருக்கு. ஹாய் செல்லம், எப்படி இருக்க? இன்னைக்கு நைட்டு வரியா பேபி? ஏற்கனவே ஒரு ஆள் வந்துட்டு இருக்காரு. நான் இப்ப அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், அதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுவா. வந்தீங்கன்னா நம்ம கார்க்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம். ஏய், என்ன பண்ற? என்ன விடு, தனியா விடு. ஏய், என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நல்ல மாதிரி பேசுற. நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எப்படின்னா ஏய், விடுன்றல. ஏய், நான் காசு தரேன். நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். காருக்குள்ள வா. ஏய், உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் காசு தரேன்.
நீ கேட்டது இப்போ உனக்கு கிடைச்சிருச்சா? அவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்காங்க. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. இது என்ன பார்க்க நல்லாவா இருக்கு? இதெல்லாம் பயாலஜிக்கல் விஷயம். அதாவது அவங்கள பாரு, நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஆமா, எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும். எனக்கும் கூட இந்த மாதிரி அனுபவம்லாம் ஏற்பட்டிருக்கு. எனக்கு பேஸ்பாலில் தான் இன்ட்ரெஸ்ட். நீ ஃபேனா? இல்லை, விளையாட பிடிக்கும். ஓ, ஆல்ரைட், நல்ல விஷயம்தான். ஆனால் நான் ஃபேன்லாம் இல்லை. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. நிஜமாக தான் சொல்றேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு ஒரு கோச் இருந்தார். அவர் எனக்கு அப்பா மாதிரி. நான் பார்க்கும்போதே அவர் இறந்துட்டார். பயந்துட்டியா? இல்லை, அதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் சில விஷயம் நல்லது நடக்கும், அது தலைக்கீழ மாறி எதிராகவும் நடக்கும். ஏன்னா இப்ப இருக்க நாட்கள்ல நம்ம யாரையுமே நம்பவே முடியல. நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் உன் மேல அக்கறை காட்டிட்டு தான் இருக்காங்க. அதை எந்த அளவுக்கு நம்ப முடியும்? கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. எங்க அம்மாவை இழந்துட்டேன். அத பத்தி சொல்ல நேரம் இல்லை. அந்த வருத்தம் இன்னும் என் மனசுல இருக்கு. அவங்கதான் அம்மாவா? இல்ல, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ பார்ல இருக்கும்போது மேன்ஹாட்டன் குடிச்சல? ஓகே, சரி, இன்னொரு பெக்கு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் தானே. சரி, கொண்டு வாங்க, சாப்பிடலாம். போதும்ல? எனக்கு போதும். ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, நீ ஒரு பிளேயர் ஆயிருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்னாச்சு உனக்கு? நான் சில தப்பான முடிவு எடுத்துட்டேன். அதான் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு. எனக்கு பேஸ்பாலில் இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் சின்ன வயசுல இருந்து. சில விஷயங்கள் அப்படி தான் நடக்கும். ஆமாம், அப்படிதான். சூப்பராக இருந்துச்சு. என்ன பண்றது, இந்த உலகத்துல பாதி பேருக்கு மேல பைத்தியக்காரங்களா தான் இருக்காங்க. ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு நைட்டு நம்ம சேஃபா இருக்கலாம். இங்க இன்னொரு ஸ்பேர் பெட்ரூம் இருக்கு. உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்கு. அச்சு போட்ட மாதிரி தூங்குவேன். நான் வேணா உங்களை எழுப்பட்டா? அவங்க அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கட்டும், விடு. அப்படின்னா சரி, நீ வா, நான் உன்னை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். இந்த மோசமான பில்டிங்லையா? இல்ல, என்னால முடியல. பாருங்க, சிட்னி எங்க இருக்கா? சிட்னி, அதுக்கு சுகர் வேணுமா ஜானி? இல்ல 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 இல்ல, அதுக்கு சுகர் வேணுமா ஜானி? என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க சிட்னி? அதுங்களுக்கு சுகர் வேணுமா ஜானி? என்ன பக்ஸ கையில வச்சிருக்க? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதுங்களுக்கு சுகர் வேணுமா ஜானி? அவங்களுக்கு சுகர் வேணுமா ஜானி? அதுங்களுக்கு சுகர் வேணுமா ஜானி?
இல்ல வேண்டாம் 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 வேண்டாம். அதுல காஃபி இருக்கு. சரி எடுத்துக்கிறேன். அவன் கடுப்புல இருக்கான். அடுத்து வருவது டிரான்ஸ்ஜெண்டர் பற்றிய முக்கியமான செய்திகள். அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவங்களுக்கான என்ன மாற்று சொல்றாரு? அறுவை சிகிச்சையில பலவிதமான புதிய முறைகளை கொண்டு வந்திருக்காங்க. வீணா போனவன கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு வாய மூடிக்கிட்டு இரு. 5 நிமிஷம், வெறும் 5 நிமிஷம், அவ்வளவுதான். இந்த ஆளு பின்றானே. மக்களை நல்லா கேளுங்க. கடந்த 24 மணி நேரமா நாம ரொம்ப மோசமான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதுவும் பயத்தோட. இதுல இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் இந்த சிட்டியை விட்டு வெளியே நம்மள அனுப்பாம உள்ளேயே அடைச்சு வச்சிருக்கு. டோட்டலா பிளாக் பண்ணிருக்காங்க. நிறைய நல்லவங்களை இழந்துட்டோம். ஏகப்பட்ட பேர் செத்துட்டாங்க. நாங்களும் கூகுள்ல என்னென்னமோ தேடி பார்த்துட்டோம். எங்களால எதையும் முழுசா கண்டுபிடிக்கவே முடியல. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. எதை பத்தியும் நம்மளால யார் இந்த கோமாளி? என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால உங்கள யாருக்காவது இப்ப நடக்கிறத பத்தி ஏதாவது ஒரு புரிதல் இருந்தா போதும், தயவு செஞ்சு எங்க கிட்ட சொல்லுங்க. அதுங்க ஏன் மூளைய உரியுதுங்கன்னு தெரியணும். யாருக்காவது இதை பத்தி தெரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை வச்சு நாங்க இந்த ஊர் மக்களை காப்பாத்துறோம். தொடர்ந்து அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு தடுக்க பாக்குறோம். தயவு செஞ்சு 911 மட்டும் கூப்பிடாதீங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா நீங்க போன் பண்ணீங்கன்னா அதை எங்களால அட்டன் பண்ண முடியாது. அதனால தான் சொல்றேன், காமன் மேன் அத்தனை பேருக்கும் சொல்றேன், 911க்கு மட்டும் போன் பண்ணிடாதீங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள பத்திரமா இருங்க. ஜன்னலை மட்டும் திறந்துடாதீங்க. அண்ட் கம்ப்ளைண்ட்னு வெளியே போன்ல பேசிடாதீங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான் சொல்ல வேண்டியது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரி போயிட்டு வா. அவர் சொல்றதும் சரிதான். அவர் பேசுறாரு, உன்னை பத்தி தான் பேசுறாரு. ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. நீ ஏன் அவர்கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாது? என்ன நானா? இல்ல 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 வேற யாராவது அங்க போய் சொல்லுவாங்க. இந்த விஷயம்லாம் கொஞ்ச நேரத்துல மாறிடும். நான் சொல்ல மாட்டேன். நெல்சன், நீ ஒருத்தர் பத்தி சொன்ன அவருக்கு சிக்காடோவை தெரியும்னு சொன்ன. ஆனா அவர் இறந்துட்டாருன்னு சொன்ன. உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப நம்ம கிட்ட என்ன பிளான் இருக்கு, ஐடியா என்னன்னு யாராவது சொல்லுங்க. எப்படி சமாளிக்க போறோம்? அதுங்கெல்லாம் நம்ம மூளையை உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்குங்க. அதுங்கெல்லாம் மோசமா இருக்கு. நீங்களே பாருங்க. சரி சமாளிப்போம். நாம டெட் எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ரிவர்ஸ் வா, வேற ஸ்ட்ரீட்ல போலாம். இல்ல, ஏன் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? தெரியாத. அட கடவுளே, நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். நாம இறங்கி அது கூட சண்டை போட்டே ஆகணும். வேற வழியே கிடையாது. இல்ல ஜானி, வேணாம். எல்லாரும் காரை விட்டு சீக்கிரமா இறங்குங்க. வெளியே வாங்க. விடாத, அத சுட்டு தள்ளு. அது எல்லாத்தையும் சுடு. எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. விடாத, விடாத, எல்லாத்தையும் கொட்டுற. சுடு, விடாத. வேண்டாம்.
ஏய் பசங்களா, இது நிறைய நம்மள வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. வேணா விட்டு. நம்ம எப்படி இதுக்குள்ள போறது? நான் ஒருத்தி தான் போவேன் போல, நீங்க யாருமே போக மாட்டீங்க போல இருக்கு. நீங்க 2 பேரும் வாயை மூடிட்டு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான டைம் ஜானி இது. அட கடவுளே, இப்போ என்ன நடந்தது இங்க? உங்களுக்கு தெரியுமா, அந்த மான்ஸ்டர்ஸோட உடம்பு முழுக்க லிக்விட் சுகர் இருக்கு. சுகர், ஆமா, அதான் எரியும்ல. வேகமா இப்படி மோதும் போது அதுவும் வேகமா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு பகுமே பாம்ஸா என்ன? என்ன இப்படி இருக்கு? என்ன தைரியம் இருந்தா என் மேலேயே வந்து மோதுங்க. இது போலீஸ் சீஃப். இவ்ளோ பக்ஸ் இருக்கிறப்ப யாராவது வீட்டை விட்டு வெளியே வருவாங்களா? நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. அது என்ன? வேட்டையாடுங்கடா. பின்னாடி போங்க. முடிஞ்சது. இப்ப என்ன பண்றேன் பார். என்னடா அது செவுத்துல போய் பாம் மாதிரி வெடிக்குது? ஹஹா, கைய குடுறா. சாதிச்சிட்டடா, நீ சாதிச்சிட்டடா. சூப்பர்ரா. நல்லா இருக்கு. அவருக்கு தான் இதை பத்தி நல்லா தெரியும். அவரு ஒரு பக்காய். கடைசியா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், கேளுங்க. நீங்க மட்டும் என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னு வைங்க, ஃபைட் பண்ணாங்க, ரியல் கன் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. மாட்டிக்கிட்டேன், என்னைய போட்டுருச்சு. எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு, நான் டயர்ட் ஆயிட்டேன். அவ சொல்றது சரிதான், நம்ம உள்ளதான் போகணும். தேவையில்லாம நம்ம சாக வேணாம். நான் உண்மைதான் சொல்றேன். என்ன? அதை எதிர்த்து போராடுறதுங்கிறது அந்த பூச்சிங்க எண்ணிக்கையில 25,000க்கு மேல கூட இருக்கலாம் இல்லையா? அது அவ்வளவு சுலபமா அழிக்க முடியாது. இது வேலைக்காகாத. சரி, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம். ஒளியறதா? 10 வருஷமா நான் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கேன். அதுக்கு என்ன பண்றது? அப்படி ஒன்னும் உயிரிட வாழ்ந்து நாம ஒன்னும் சாதிக்க போறது இல்லையே. அதுங்க கொண்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நீ சொல்றது எனக்கு கடுப்பா இருக்கு. நான் சொல்றது உனக்கு எரிச்சலா இருக்கலாம், ஆனா உண்மையான நிலவரம் அதுதான். உனக்கு புரியுதா? வேணாம். என்ன? வேணாம் ப்ரோ. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, அதுக்கு நான் என் பார்ல இருந்திருப்பேன். இங்க கூட்டிட்டு வந்து என்ன சாவடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா நீங்க எல்லாரும்? சரி, அப்ப நீங்க எங்கேயாவது போய் ஜாக்கிரதையா இருங்க. என்ன காய்ஸ், இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? நாங்க பேசுறது பூச்சிகள் சம்பந்தமா கிடையாது. பாத்தீங்களா, இவர் பேசுறதும் கரெக்ட் தானே? ஓ அப்படியே, உனக்கு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானா? தேங்க்யூ. சரி வாங்க ஓடலாம். சரி, இந்த கதவை தரங்க. ஐயோ, திறக்க முடியல. சரி வாங்க, அடுத்த கதவு போலாம். இந்த பக்கம் வாங்க. இதையும் திறக்க முடியல. சரி வாங்க வாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க, இந்த பக்கம் வாங்க. வாங்க. லெட்ஸ் கோ. இங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? வாங்க வாங்க. என் கை போச்சு. ராண்டி, அத பார்க்க ரொம்ப மோசமா இருக்கு. முதல்ல நிறுத்தணும். ரத்தம் வரத முதல்ல நிறுத்தணும். ஐயோ, ரத்தம் வருது. ஐயோ, ரத்தத்தை நிறுத்த முடியல. என்னால சுத்தமா முடியல. சீக்கிரமா அவருக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லனா அவனோட கையை அவ சீக்கிரமா இழந்துருவான். இப்ப அந்த மருந்துக்கு நாம எங்க போறது? கைஸ், தயவு செஞ்சு இதெல்லாம் செய்வேனா? நான் நல்லா தான் இருக்கேன் நினைக்கிறேன். உண்மையிலே என்னால முடியல கைஸ். உனக்கு ஒண்ணும் இல்ல, அமைதியா இரு, பயப்படாத. வேணாம் சொன்னா கேளு. வேணாம். ராண்டி, ஒரே நிமிஷம் தான்.
அவ்வளவுதான் முடிஞ்சது முடிஞ்சது. ஐயோ முடியல, வலி தாங்க முடியல. என்ன பண்றீங்க? எல்லாம் சரியாயிடும் ராண்டி. நீ சாப்பிடுறியா? இல்ல, எனக்கு வேண்டாம். சிக்கேடஸ் எல்லாம் இந்நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தெருவில் யார் இருந்தாலும் சரி, அவங்கள அது விடாது. இது ஒரு அப்படிதான் மச்சான். இவன் எப்படி இருக்கான்? நீ போச்சு. நீங்க வர. தட்டி விடுறா. இங்க வர. போ. வேண்டாம். போ. நீ என்ன பண்ற? போடா. நீ என்ன தட்டி விடுறா. Oh my god. ஏய் உங்க இன்னைக்குதான் என்னோட பிறந்த நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒண்ணும் செய்யாத, அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். பைத்தியக்காரத்தனமான கேள்விதான். தலையில எதுக்கு கோணி மாட்டிட்டு இருக்கீங்க நீங்க? அது முட்டாள்தனமா இல்ல? நீங்க தொப்பி போட்டுக்கணும்னா உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதை நீங்க தொப்பியா போட்டுக்கலாம். அது எந்த மாதிரி? பூச்சிக்கு கிட்டே தப்பிக்கதான் இந்த கோணியை போட்டிருக்கேன். நீங்க சொல்றது ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. உனக்கு வேடிக்கையா தான் இருக்கும், ஆனா வேற வழி கிடையாது. அதுங்களை கொல்ற வரைக்கும் நான் இந்த கோணி தொப்பியை போட்டுதான் ஆகணும். என்ன புரியுதா? இவன் சொல்ற விஷயத்த கேட்டாலும் சரியாதான் இருக்கு. அது பெரிய விருந்து. இனப்பெருக்கத்துக்கு அதுங்க தயாராயிடுச்சு. அதுக்கான நேரமும் வந்துருச்சு. அந்த ஆள் பாத்ரூம் போறான், அது எனக்கு பின்னாடி. Oh God! வாங்க வாங்க வந்துருங்க, ஓடிடலாம். ஓ பாருங்க, அவ்வளவுதான், ஒரு கதை முடிஞ்சிச்சு. இங்க இருக்க முடியாது, போங்க. வாங்க வாங்க. பாத்து ஜாக்கிரதையா போ. நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? அட எங்க பாருப்பா, எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய ஜன்னலாவே இருக்கு. ஏதாவது பண்ணியே ஆகணும். சிட்னி, அந்த அட்டைப்பட்டியை வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அட கடவுளே, இது ஒரு சாக்லேட் ஃபேக்டரி. ஓ காட்! எதையும் விட்டு வைக்காத, அடி. போய் தொலைங்க. எப்படி இங்கிருந்து தப்பிக்க போறோம்? பின்னாடி பின்னாடி பாரு. சரி, நீ எங்க போயிட்டு இருக்க? இப்போ நம்ம என்ன பண்றது சொல்லு. எங்க காக்க ஒரே என்ன பண்ற பாரு. உனக்கு ஜீனி வேணுமா? இப்ப பாரு. இப்ப நல்ல இனிப்பா இருக்கா? ராண்டி, சிண்டி, உனக்கு ஒண்ணு இல்லையே. நல்லா இருக்கேன். உண்மையாவே நான் உன்கிட்ட எனக்கு தெரியும். தனியா பேசணும். எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அது எனக்கான ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான். அது வந்து உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. நான் அவளை முன்னாடி போக சொல்லிட்டு இருக்கேன். சரி, சீக்கிரமா பார்த்து வாங்க. இல்ல ஜானி, எல்லாம் முடிஞ்சிருச்சு.
நான் சொல்றது உனக்கு புரியலையா? சரி சரி விடு, இத பத்தி பேச தேவையில்ல, புரியுதா உனக்கு? இப்ப பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாம இங்க இருந்து போய் ஆகணும். சிண்டி, இந்த விஷயத்தை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். நம்ம இப்ப போலாம். நீ என்ன சொன்னாலும் சரிதான். நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ இந்த இடத்துல இறந்து போயிடுவ. எனக்கு கவலை இல்ல. அது நான் உன் மேல முட்டாள்தனமா உன் மேல நிறைய பாசம் வச்சுட்டேன். சிண்டி, நம்ம இந்த விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம். என்ன கொஞ்சம் பாரு, நம்ம 2 பேரும் பார் நடத்தலாம். ஒன்னா உன்னோட உதவி எனக்கு வேணும். நீ வாயால அதை சொல்லிட்டு இருக்க? இல்ல, நிஜமாதான். நீ இருந்தனா கஸ்டமர்ஸை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்ம கிட்ட வருவாங்க. இந்த பைத்தியக்காரத்த நல்லா இருக்காது. அது உன்னால முடியாது. நிச்சயமா நான் செய்வேன். அப்படின்னா வா, சரி போலாம். அது ஒரு சாதாரண விஷயம். நீ அந்த பார்மேனும் ஒரு பொண்ணுக்காக சண்டை போடுறீங்கல்ல? சரியா சொன்னபடி. அப்புறம் சொல்லு, நீ இறந்துட்டேன்னு நினைச்சேன். நீ என்கிட்ட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம். யூ வெல்கம். மறுபடியும் வந்துட்டியா? அவனே அடிக்கிறான். நான் சொல்றது கேளு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அடச்சே காட், என்ன இது இப்படி ஆயிடுச்சு? ஓ காட், வேண்டாம் வேண்டாம். என்னாச்சு உனக்கு? என்னால அசைய முடியல. ஒண்ணும் ஆகல. என்னால அசைய முடியல. என்னால அசைய கூட முடியல. என்னால முடியல. எனக்கு வலிக்குது. என்னால முடியல. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணுல உனக்கு நல்லாயிடும். உனக்கு நல்லாயிடும். இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆகாது. இவனுக்கு ஏதாவது பண்ணலாம், வாங்க. ஜானி, நமக்கு அதுக்கு டைம் இல்ல. நம்ம இங்க இருந்து முதல்ல தப்பிக்கணும். கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீதான் இப்ப சரியான ஒரு முடிவை எடுக்கணும். சரி சரி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. எந்திரி, தயவு செஞ்சு எந்திரி. கமான், எந்திரி. வா, பார்த்து பொறுமையா வா 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 வா. தயவு செஞ்சு உதவி பண்றீங்களா? வா படி, இப்போ நமக்கு நேரம் இல்ல. தயவு செஞ்சு வா, கமான், முன்னால முடியும். எந்திரி எந்திரி, வா 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 வா. சரி சரி, உனக்கு ஒண்ணு இல்ல. உனக்கு எதுவும் ஆகல. உன்னால நடக்க முடியும். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உன்னால நடக்க முடியும்னு சொன்னேன். நீ கண்டிப்பா உயிர் வாழ்வ. நீ சாக மாட்ட, புரியுதா? 1 2 3. சரி, ஓகே ஓகே, அவ்வளவுதான். நீ மெதுவா திரும்ப. எல்லாம் முடிஞ்சு போச்சு. உனக்கு ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான், எல்லாம் சரியா போகும். ஓகே. அந்த பூச்சிங்க எல்லாம் மறுபடியும் இனப்பெருக்கம் செய்ய போகுது. அதுக்கு இப்ப என்ன பண்றது? ஆண் பூச்சிங்க எல்லாம் பெண் பூச்சிங்களை கூப்பிடு. சரி, நீதான் அதை தடுத்து நிறுத்தி. ஹார்ட் பீட் அதிகமாகுது. அதை நீதான் பண்ணணும். ஓகே, வாங்க காய்ஸ், நாம போலாம். சீக்கிரமா வாங்க. ஜானி இரு. சொல்லு. என்னை இப்படி விட்டுட்டு போயிடாத. நீ ரிலாக்ஸ் பண்ண. நாங்க காலையில வந்துருவோம். அந்த பூச்சிகள் எல்லாமே செத்து போயிடும். உனக்கு எதுவுமே ஆகாது. நீ பயப்படாம இரு. எனக்கு ஏன் இந்த நிலைமை? ஏன் நான் தான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலையே. எதுவுமே பண்ணல. என் வாழ்க்கையே போயிடுச்சு. இல்ல, என்ன பண்ணணும்னு தெரியும்ல. அத நிச்சயமா செய்வேன். அது நல்ல ஃபன்னா இருக்கும் தெரியுமா? சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் குட் பை சொல்றேன். கண்டிப்பா என்னால இதை செய்யவே முடியாது. எங்களுக்கு உன்னோட உதவி தேவை. ஏற்கனவே நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லு, உன்னை எதுக்காக எல்லாரும் ஜானின்னு கூப்பிடுறாங்க? அட கடவுளே, என்னால முடியலையே. God. ஓ, நீ அவனை போட போறியா? வேற வழி இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறான். ஓ ஜானி. லாசன், நீ உண்மையிலே நல்ல நண்ப. I'm so sorry. பரவாயில்ல, இருக்கட்டும். I'm sorry. சரக்கு ஏதாவது உங்ககிட்ட மிச்சம் இருக்கா? ஆமா ஆமா, கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம்.
உங்க எல்லாரையும் நொறுக்க போறேன். ஜானி சும்மா கடுப்பு ஏத்திக்கிட்டுச்சே. ஜானி எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் சொல்றத கேளு. நாம அதுங்களை துரத்தி ஆகணும். ஜானி அவ சொல்றது சரிதான். நம்ம இந்த பக்ஸுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும். நோ என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாத்துக்குங்க. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒன்றும் கிடையாது. இனிமே நான் பெரிய சாம்பியன்ஷிப்பா வாங்க போறேன். இனிமே எனக்கு பெருசா வாய்ப்பும் இல்லை. என்னை பத்தி நீங்க ஏன் கவலைப்பட போறீங்க? நீங்க 2 பேரும் சரி, நான் தனியாவே போறேன். ஜானி இது ரொம்ப மோசம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. ஜானி ஒரு நிமிஷம் போரு. நீ எப்படியும் லீக்ல கலந்துக்கலாம். அதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த வாய்ப்பு இருந்தது. நீ நம்பிக்கையை இழக்காத. ஒரு நிமிஷம் பொறு. நீ உண்மையிலே நல்லா விளையாடலாம். அதுக்கான உதவி நான் பண்றேன். நீ எங்களை விட்டு போகாத. இல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன். சாரி. நான் உனக்கு ஒரு பேஸ் தரேன். உனக்காக. நான் ஒரு பெரிய பிளேயர் தான். எனக்கு இதோட வலி என்னன்னு நல்லாவே தெரியும். உனக்கும் ஒரு நாள் வரும். ஜானி, நான் சொல்றத கேளு. நீ கட்டாயம் ஜெயிக்கலாம். நீ எப்படியும் பேஸ்பால்ல பெரிய ஆளா வருவ. கேம்ல ஜெயிப்ப. எனக்கு கேம் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியே வேணாம். நீ பெரிய ஆளா வருவ ஜானி. நீ உன் மனசை மட்டும் இழக்காம இரு. ஏறி தொலைங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டியை விட்டு இறங்குங்க. முதல்ல வண்டியை விட்டு இறங்குங்க. இறங்குங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? என்ன கர்மம் நடக்குது? அது அவன் தலையை தூக்கிட்டு போயிருச்சு. ஏன் எதுக்காக அதை அப்படி செய்து எனக்கு தெரியல. இதுங்க நம்மள இன்னைக்கு விடாது போல. வழி விடுங்க. எல்லாரும் நகருங்க. வழி விடுங்க. இந்த உலகம் அதோட முடிவுக்கு வந்துருச்சு. இந்த உலகம் முடிய போகுது. எல்லாரும் அழிய போறாங்க. இது உண்மையா நடக்க போகுது. இன்னைக்குதான் அந்த நாள். நீ தான் அதை தேர்ந்தெடுக்கணும். இதே மாதிரியே நீ கடைசி வரைக்கும் சின்ன பையனா இருக்க போறியா, இல்ல பயம் இல்லாத ஒரு வீரனா ஆக போறியா? என்ன ஆக போற சொல்லு. என்ன பார்த்து சொல்லு. ஆண்மகனாக போறேன். நம்ம போறதுக்கு ஒன்றும் லேட் ஆயிடாதே. சீக்கிரமாவே வேலையை முடிச்சிருவோம். சொல்லுப்பா, நீ என்ன ஆக போறேன்னு சொல்லு. ஆண்மகனாக போறேன். நல்லது. நல்லது. நாம அங்கதான் போயிட்டு இருக்கோம். சிண்டி, சொல்லு. என்ன? நீ அவன் கூடவே இரு. உனக்கு அவன் தான் கரெக்ட். ஐ எம் சாரி. என்னாச்சு ஜானி? உண்மையாவா? ஆமா, உண்மைதான் சொல்றேன். உன்னோட பிளான் என்ன? நம்மளோட எல்லா பொருளையும் யூஸ் பண்ண போறோம். சொல்லு. இங்க பாரு, நீங்க 2 பேரும் இறங்கி முதல்ல ஓடுங்க. உள்ள போய் பாதுகாப்பான இடத்துல இருங்க. நீங்க ஓடுங்க. ப்ராமிஸ். ஆமா, நிச்சயமா. சரி, இந்த சாவியை நீயே வச்சுக்க. நான் எப்பவும் சாவியை திருட மாட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேன். இல்லை, சரி. அதாவது சரின்னு சொல்கிறேன். அதாவது நான் திருடின மாதிரி எப்பவுமே நினைப்பேன். சரி, எல்லாரும் ரெடியா இருக்கீங்கல்ல? லெட்ஸ் கோ.
சீக்கிரமா வாங்க, வாங்க. சீக்கிரம் வாங்க. Come on, come on, சீக்கிரம். கையில கிடைக்கிறத வாங்க. எடுத்துக்கங்க. இதுக்கு சும்மா விடக்கூடாது. வா, வா, Come வா. on. Come on, வாங்க, வாங்க, வாங்க. சீக்கிரம் வா. ஓடுங்க. Come on. வாங்க. வேகமா. ஏய். Come on, வாங்க. ஏய். உங்களை கொன்னுடுறேன். ஏய். சாவுங்க. சாவுங்க. ஏய். இங்க பாரு. ஏய். ஜானி இப்ப என்ன செய்யறது? நாம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுதான் ஆகணும். ஏதாவது பண்ணி ஆகணும். அங்க பில்டிங் இருக்கு, சீக்கிரமா போ. அங்க போய் ஒளிச்சுக்கங்க. நீயும் எங்க கூட வா. நீங்க சேஃபா இருங்க. காலையில விடியற வரைக்கும் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுங்க செத்துருங்க. இதுங்க எல்லாத்தோட கதையை முடிக்காம நான் இங்க இருந்து வரமாட்டேன். சிண்டி நீ போ, நான் இப்போ வந்துடுறேன். சீக்கிரமா போ. குட் லக் ஜானி. நமக்குள்ள எல்லா விஷயமும் நல்லபடியா போகும். கமான் மேன், இதெல்லாம் செய்ய வேணாம். இந்த பூச்சிங்கெல்லாம் எப்படி செத்துதான் போக போகுது. அதனால நம்ம போய் வாழ்க்கைய வாழ பார்ப்போம். அது என்னால முடியாதுறாண்டி. காலையிலக்குள்ள இங்க இருக்கிற எல்லா பூச்சியும் நான் கொன்னே தீருவேண்டா. நம்ம எதிர்காலத்துக்காக. எனக்கு தெரியல நமக்கு அவ்வளவு நேரம் இருக்கா. இல்ல, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். டேக் கேர் சாண்டி. அவ நல்ல பொண்ணு. ஆல்ரைட், நீ அவ கூட போயிர. அப்ப நீ எங்க கூட வர மாட்டியா? முடியாது. நான் உன்னை லவ் பண்றேன் மேன். ஐ லவ் யூ டூ. போ, இங்க இருந்து கிளம்பு. சீக்கிரமா போ. ஹே ஜானி, குட் லக். சீக்கிரமா வா ராண்டி. சீக்கிரமா. சீக்கிரமா. இதோ வந்துட்டேன். சீக்கிரம். சீக்கிரமா. உள்ள உள்ள போ. உள்ள போ. கதவு மூடணும். கதவெல்லாம் அழுத்து. சீக்கிரம் சாத்து. நான் பிரஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல உள்ள போறியா? முதல்ல நான் சொல்றத கேளு, நீ உள்ள போ. அதுங்க என்ன தள்ளிட்டு இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணு. சீக்கிரம் எதையாவது எடுத்துட்டு வந்து அதுங்களை தாக்கு. என்னால முடியல. சீக்கிரம். அட சிண்டி, நீ டான்ஸ் ஆடுறதுக்கு இதுதான் சமயமா? ஏன் இப்படி பண்ற? சீக்கிரமா நீ எதையாவது பண்ணு. நிஜமாதா? நான் ரெடியா தான் இருக்கேன். ரெடியா? வா. நீ உண்மையிலே அசத்திட்ட. ஓ ஆமா. நீ உண்மையிலே ரொம்ப அழகா இருக்க. வாய மூடிட்டே இரு. நான் சொல்றது உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நிஜமாவா? உண்மையாவா சொல்றேன்? ஆமா. உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி. ஆமா. சரி. அப்படியா? அப்படிதான். கிரவுண்ட்ல இறங்கிட்டாரு புது பிளேயரு. ஆட்டம் சூடுபிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிளேயர் தயாராயிட்டாரு. உண்மையிலேயே இந்த மேட்ச் ரொம்ப பிரமாதமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பந்துல இருந்து உன் பார்வையை மாத்த கூடாது. ஓங்கி வேகமா அடி. உன் வாழ்க்கையை அதுதான் நினைச்சு வேகமா அடி. புரியுதா? சரியாவே சிங் பண்ணிருக்காரு. இவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், நான் சொன்னது உண்மைதான். நோ. இப்போ இதோட கதை முடிய போது. நீ தப்பிக்கவே முடியாத.
இரண்டாவது மிகப்பெரிய ஷாட், சரியான ஷாட் அது. அவர் உண்மையிலேயே அசத்திக்கிட்டு இருக்காருப்பா. ரொம்ப சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அசத்திட்டாரு. பிரமோதோ இப்படி ஒரு விளையாட்டை நம்ம பார்த்ததே கிடையாது. இது நல்ல ஒரு ரெக்கார்ட் தான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு சிறந்த விளையாட்டை இந்த ஸ்டேடியம்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் முடிஞ்சிச்சா? இப்போதைக்கு நீ என்ன நினைக்கிற? அவன் நாங்க எல்லாரும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நீ எல்லாரையும் காப்பாத்திருக்க. ஆமா, அவன் நம்மளதான் காப்பாத்திருக்கான். நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நிறைய பேர் செத்துருக்காங்க. நாங்க எப்பவுமே உன்னை மறக்க மாட்டோம். சரி வா, நம்ம 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். சரி வா போலாம். இங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கா? எனக்கு தெரியல, இந்த ஏரியா பத்தி அவ்வளவா தெரியாது. நீ உண்மையிலே பெரிய ஆள் தான். அப்படியா? ஆமா, என்ன ஆமா. சொல்ற நீ? உண்மையாவா சொல்ற? கரெக்டா தான் ஆமா, சொல்றேன். நீ பெரிய ஆள் தான். உன்னை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. என்னால தான் நீ நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்க. இந்த ஷாட் நல்லா இருக்குல்ல? சொன்ன மாதிரி செய்யுங்க. ஆமா, நல்ல ஸ்பீடா. நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன இது சத்தமா இருக்கு? கடவுளே, முடியல. மாஸ்டர், ஓகே வா. அப்படியே ரைட் சைடு வாங்க. Okay. முதுக திருப்புங்க, கீழே படுங்க. அப்படிதான், அப்படிதான். பயந்த மாதிரி நடிங்க. அப்படிதான். கட். என்ன விடுங்க, என்ன விட. உனக்கு குட் நைட் சொல்ற முட்டாள். உன் கடியே ஒரு மூட்டை பூச்சி கடி மாதிரி தான் இருக்கும். நான் டைலாக மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ஒன் மோர் போய் ரெடியா இருங்க.
நான் உனக்கு குட் நைட் சொல்லிக்கிறேன் முட்டாள். உன் கடியெல்லாம் ஒரு மூட்டை பூச்சி கடி மாதிரி தான் இருக்கும். பார்த்துடலாம், அது வெறும் மூட்டை பூச்சி கடிதான். உன் கடியெல்லாம் ஒரு மூட்டை பூச்சி கடிதான். இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நீ நடந்துக்கணும். ஓ ஓ அதோ அங்க வருது. அதுகிட்ட சிக்காம தப்பிச்சு போகணும். தயவு செஞ்சு உங்க வாயை மட்டும் மூடிக்கிட்டு சும்மா இருங்க. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஈஸி 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 எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். புரியுதா? இது எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். வாயை மூடிக்கிட்டு சுட்டு தள்ளுங்கடா. டும் 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 டும். சீசிலா தப்பிச்சு போயிருச்சு. வாங்க போலாம். அது எல்லா இடத்துலயும் இருக்கு. என்ன பண்றீங்க? வராதீங்க, சொன்னா கேளுங்க. அது என்ன கடிச்சிருச்சு. வலி தாங்கவே முடியல. யாரியா நீ? தேவையில்லாம இந்த நேரத்துல வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க. முதல்ல இங்கிருந்து கிளம்பியா? யாரியா நீ? தேவையில்லாம இந்த நேரத்துக்கு வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க. முதல்ல இங்கிருந்து வெளியே போயா, பைத்தியக்காரன். யாரோ இங்க ஒருத்தர் தன்னை பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவர் கதி என்னாச்சு? சரி சரி, நான் இப்ப கிளம்புறேன். இவன் என்ன பைத்தியம் மாதிரி போய்கிட்டு இருக்கான். மேல பறந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. என்ன பண்றது இப்போ? அது தெரியலையே. ஆண்டவா, என்னை கூட்டிட்டு போயிரு. இந்த உலகத்துல இருந்து என்னை கூட்டிட்டு போயிரு. எனக்கு இந்த உலகத்துல வாழ விருப்பம் இல்ல. என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க 3 பேரும் உள்ள போயிருங்க. பார்த்து பார்த்து எந்திரிங்க. போங்க, சிரிப்பு வருது. என்னது? ஆக்ஷன். போய்கிட்டே முடிஞ்சது. கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி உட்காரு. அங்க காஃபி ஷாப் இருக்கு. அங்க போய் காஃபி சாப்பிடலாமா? அங்க கேப்பச்சினோ நல்லா இருக்கும். ஆமா, போய் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். சரி, நம்ம போய் சாப்பிடலாம். உனக்கு ஏதாவது வேணுமா? போய் கேப்பச்சினோ சாப்பிடலாம். சரி, நான் வாங்கி தரேன். ஓகே, டேக் போலாம். அவங்க 2 பேரும் அதே மாதிரி தான் இருக்கு. சிரிக்காம பண்ணுங்க. ஆக்ஷன் ஓகேவா? ஓகே தான். யாருக்கு? அவனுக்கா? யா. ஓ, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணணும். சீக்கிரம் செய்யுங்க, உடனே போயாகணும். எனக்கு கொஞ்சம் பேர் கிடைக்குமா? என்னங்க செஞ்சிட்டு இருக்கீங்க? என்னையா சொல்ற? கோச் சார், இத வாங்கிட்டு போங்க. ஏன் இப்படி பண்றீங்க சார்? ப்ளீஸ். சயின்ஸ் பத்தி விளக்கமா சொல்லியிருக்கேன். அதை பத்தி உனக்கு தெரியாது. இங்க எல்லாம் வச்சு குடிக்க கூடாது சொன்னா கேளுங்க. குறுக்க பேசாத. அப்புறம் சொல்ல வந்த மந்திரம்
அத பாரு, என்ன பாரு, அத பாரு, என்ன பாரு, அத பாரு. கட்.